Rotary prayer. ஒரு நிமிஷம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் புதிய திறமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் உதவியாளர் மண்டலம் 27 உதவியாளர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களையும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்களையும் மற்றும் செயலாளர் ராதா குமார் அவர்களையும் பொருளாளர் ரொட்டேரியன் மேரி கலா அவர்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்வை பங்களித்து சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபால் அவர்கள். ஓகே. Good morning all. The world is my country. All humanity is my concern. To do good is my religion. I believe in God. Okay, thank you madam. Thank you. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸை இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை எங்களின் கிளப்பின் மெம்பராகவும் இணைந்திருக்கும் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் எண்ணெய் தேய்த்து குளித்தலின் சிறப்புகள் பற்றி விளக்க இருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தின் தொடர்ந்து இந்த நிகழ்வு 956 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பாண்டிச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி மேடம். உண்மையிலுமே பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா ஒரு மகளிர்கள் இணைந்து இன்றைக்கு ரோட்டரி சங்கங்கள் சிறப்பா பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அதனுடைய தலைவியாக இருந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும். இந்த பேக்ரவுண்ட் மறைக்கிற மாதிரி வச்சுட்டேன். எது வைக்கணும் பேக்ரவுண்டுக்கு? ஐயா மியூட் பண்ணீங்க. நல்ல சிவம் ஐயா. சரிங்க. சிறப்பாக நமக்கு இந்த நிகழ்வை அளித்து வரும் பாண்டிச்சேரி யூஸ் சங்கத்தினர் மகளிர்கள் இணைந்து நிகழ்வை நமக்கு இன்று இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில இன்று நமக்கு வரவேற்புரை நிகழ்த்தி இந்த சிறப்பு நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா. பேக்ரவுண்ட் அந்த எஃபெக்ட்ங்கிறது இது வந்துருச்சு. எப்படி நார்மலுக்கு மாத்துறதுங்க? அந்த எதுலயா பேக்ரவுண்ட் மாறிடுச்சுங்க, மறைஞ்சிருச்சு. அதுல எப்படி மாத்திரம் அந்த 3 புள்ளி இருக்கிறத டச் பண்ணிட்டுங்க. அடுத்து அது நீங்க
பேக்ல போயிட்டு நார்மலுக்கு கொண்டு வந்துருங்க. மோர்ல போயிட்டு இது பண்ணிட்டீங்களா? மோர் இருக்கா? அதுல பேக்ரவுண்ட் எஃபெக்ட் போயிட்டு மோர்ல தான் இருக்கேங்க. NON இருக்கு, நான் இருக்கு பாருங்க, அதுக்கு கொண்டு வந்துருங்க. NON இல்லைங்க, அதுல NON ஃபர்ஸ்ட் இருக்கும் பாருங்க, NONE. HOSTன்னு தான் இருக்கு. போஸ்ட் வராதே, வேற என்ன இருக்கு? மீட்டிங் செட்டிங் இருக்கு. இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. மீட்டிங் இல்ல, அது செட்டிங்ல ஏதோ இருக்கு. இல்லைங்க. பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ஐயா, பேக்ரவுண்ட் அண்ட் எஃபெக்ட் இருக்கு பாருங்க, ஆமாங்க. மீட்டிங் செட்டிங் கீழே அதுக்கு போங்க. அதுல போயிட்டேங்க. அதுல NON ஃபர்ஸ்ட் இருக்கா? ஆமாங்க. அதை ஆன் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் சரியா? ஓகே. இப்போ வந்துருங்க. ஓகே, நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நீண்ட மூச்சு எடுத்து ஆயுளத்தை உச்சரிக்கணும். சின்மய முத்திரை, நீண்ட மூச்சிலுங்க. ஆதிமுத்திரை, நீண்ட மூச்செடுத்து இம். வணக்கம் தெரிவிச்சுக்கோங்க. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றிங்க. நம்ம நல்ல நினைவுகளை வைத்துக் கொள்வது
இந்த அடிப்படை வணக்கம், குரு வணக்கம் நம்முடைய அறிவு கண்ணை திறப்பதற்கு அடிப்படையில நம்ம சொல்றது பயிற்சி. இதை கண்டிப்பா எல்லாருமே நம்ம சொல்லணும். அதாவது நம்முடைய மைண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய மனம் பல்வேறு விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம மீண்டும் அந்த, அதாவது ஒரு கல்விக்கு எப்படி உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி உண்மைத்தன்மை மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதுல திருமூலர் சொல்லியிருப்பாரு, கொல்லான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுஞ்செய்ய வல்லான் பகுத்துண்பான் மாசிலான் கல் காமம் இல்லான் இயமத்திடையில் நின்றானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்த குறிப்பான விஷயங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கு இந்த ஆ ஊயம் சொல்லும் போது நம்முடைய மனம் நார்மலுக்கு வரும். நல்லா முழுமையா, அதாவது நம்ம குளிச்சுட்டு போய் ஒரு வேலையை செஞ்சா அப்படி இருக்கும். அது மாதிரி மனசை ரீசெட் பண்றது, இப்படி ஒரு செல் இதாயிடுச்சுன்னா ரீசெட் பண்றாங்களா, அது மாதிரி மனசை ரீசெட் பண்றதுக்கு இந்த ஆ ஊயம் சொன்னீங்கன்னா நல்லா அமைதிப்படும், நம்முடைய மனம் அமைதிப்படும். காலை எழுந்த உடனும் சொல்லணும், இரவு தூங்க போகும்போது நம்ம இந்த பயிற்சியை சொல்லித்தான் பயிற்சிகள் ஆரம்பிக்கிறோங்க. நன்றி. காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கிங்க. கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து விரல்களை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து ரைட் லெக் 3, லெஃப்ட் லெக் ஐயா நெட்வொர்க் இதா இருக்குங்க ஐயா, உங்களுக்கு வீடியோ ஸ்டக் ஆகுது. நல்ல சிவமையா. ஓகே. வாய்ஸ் மியூட்டை அன்மியூட் பண்ணீங்கய்யா. நல்ல சிவமையா. ஓகே. வந்துருச்சு. ஓகேங்க. நின்ற நிலைக்கு வந்துடுறோம். ஆசனம் தாடாசனம். கைகள் அப்படியே மேல கொண்டு வாங்க. காதோடு கைகள் நல்லா கோர்த்துட்டு கைகள் நல்லா உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. மேல போக போக கால் தூக்கி நல்லா கொண்டு வந்துருங்க. நம்முடைய உடலை ஒரு கயிறு மேல இழுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். தாடாசனம் செய்வதன் மூலமாக நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இழுக்கப்பட்டு முழுமையான ரத்தோட்டம் சென்று உடலை நல்லா சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது. மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு உடலை இலக்கப்படுத்தும். அடுத்து பாதகஸ்தாசனம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகளை சேர்த்து வச்சுக்கிறோம். முதல் நிலை, கைகளை மூச்சு இழுத்துட்டே மேல கொண்டு வாங்க, நேர் வந்துருங்க. மீண்டும் மூச்சு இழுத்துக்கிட்டே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சை விட்டுருங்க. மீண்டும் மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே வரும். நல்லா கால் விரல டச் பண்ணுங்க. அடுத்து அப்படியே நம்முடைய கணுக்கால பிடிச்சிடணும் பின்னாடி. எக்காரத்துக்கு கொண்டு கால் மடங்காம உங்களுடைய உடலை எவ்வளவு க்ளோஸா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கால் முட்டிக்கு பக்கத்துல கொண்டு போங்க. அப்படியே 10 செகண்ட் வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 9 10 12 13 14 15. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு மூச்சை விட்டுருங்க. மீண்டும் மூச்சு மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே கீழே கொண்டு வாங்க. ஓய்வு. பாதகஸ்தாசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டுக்கு நல்ல பயிற்சி. பேக் பெண்டிங் செய்யறோம். பிரையாசனம். பிரையாசனம் செய்யும் போது நல்லா முதுகுத்தண்டு நல்லா வலிமை அடைகிறது. ஃபார்வர்ட் பெண்டிங் முன்னாடி நல்லா வளையறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் வந்து நல்லா வலிமை அடைகிறது. எப்பவுமே ஆசனங்கள் செய்யும் போது ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ட்விஸ்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ் செய்யணும். அடுத்தது திருகுநிலை ஆசனம். காலை அகலமா வச்சுக்கிறோம். திரிகோணாசனம். கைகள் நேரம் நீட்டிக்குங்க. காலை அகலமா வச்சுக்கோங்க. ரைட் லெஃப்ட் ஹேண்ட் மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சிலுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. இப்போ 1 நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே கொண்டு வாங்க கைகளை. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. காலை சேர்த்து வைங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு போய்க்கிறோம். நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து அர்த்த பத்மாசனம். லெஃப்ட் லெக் மடக்கி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். சின்முத்திரை. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க.
இப்போ நம்முடைய கைகளை வந்து ஷோல்டர் நேர் கீழே வச்சுக்கிறோம். அர்த்த உத்திர பத்மாசனம். கையை பேலன்ஸ் பண்ணி இடுப்பு கொஞ்சம் மேல வர மாதிரி பேலன்ஸ் பண்ணி நிறுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை. நீண்ட மூச்சில் தொடங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்து நம்ம மூச்சு பயிற்சிக்கு போய்க்கிறோம். பெருவரல வச்சுக்கோங்க. நம்முடைய ரைட் சைடு வந்து ரைட் ஹேண்ட்ல பெருவரல வச்சு லெஃப்ட் சைடுல காற்றை வெளியே மட்டும் வெளியேற்றுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. கவனிங்க. வெளியே மட்டும் மூச்சு விட சொன்னாரே சாரு, உள்ள எப்படி மூச்சு போகும் அப்படின்னு உங்களுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு டவுட் வரலாம். அது தானே உள்ள சென்று விடும். நம்முடைய மூச்சு காற்று வந்து வெளியே மட்டும் விட்டோம்னா நம்முடைய உடலே தேவையான அளவுக்கு அந்த கேப்ல 1க்கு 2க்கு இருக்கிற கேப்ல வந்து மூச்சு தானே உள்ள போய்க்கும். நீங்க பயப்பட வேண்டாம். காற்றை வெளியேற்றதை மட்டும் கவனம் வைங்க. அடுத்து மோதிரம் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. அடுத்து பஸ்திரியா. பெருவரல வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. இப்ப வந்து நாம மூச்சை உள்ள இழுத்து தான் விடுவோம். 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. இஸ்மாயில் ஐயா தான் நல்லா சுறுசுறுப்பா செய்யற மாதிரி தெரியுது. கொஞ்சம் மற்றவங்க சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இன்னும் நல்லா மூச்சல் தொடுங்க. உற்சாகப்படுத்திக்கங்க. அப்பப்போ நம்ம மனசு மகிழ்ச்சியா இருக்கிறோம். நாம மகிழ்ச்சியா இருக்கிறோம் நம்மளே உற்சாகப்படுத்திக்கணும். அடுத்தது மோதிர விரல். பெருவரல் எடுத்துறோம். 1 2 சூப்பர். அப்படிதான் செய்யணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15.
ஓய்வு. நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்கள். 2 கையில சின்ன மூக்குல வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு விடுறோம். அடுத்து நம்ம இன்னைக்கு செய்யற பயிற்சி மூச்சு பயிற்சியில அகப்புற மூச்சு பயிற்சி. கால் முட்டையை பிடிச்சுக்கிட்டு கையில நல்லா நேர் நிமிர்ந்து. ஃபர்ஸ்ட் நான் செய்யறத நல்லா கவனிங்க. இரண்டு மூச்சு உள்ள இழுக்கணும். மூக்கு வழியா எடுத்து வாய் வழியா காற்று நல்லா போர்ஸா வெளியேறும். கவனிங்க. அது மாதிரி செய்யுங்க. ஓகேங்களா? ஒரு கவுண்டிங்க்கு ஒரு வாட்டி 1 2 ஓகே செய்யலாங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அப்படியே சின்னத்துல வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய சுவாச உறுப்புகள் நன்றாக பலமடையும். ஆஸ்துமா, சைனஸ் போன்ற நிறைய இந்த சுவாசம் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் இது நீக்கும். டான்சில் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். குரல் வந்து திக்குவாய் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சா குரல் வளம் நல்லா வரும். இது கூட நம்ம வந்து சிங்காசனம் செய்யணும். சிங்காசனம் செய்யறது ரொம்ப அவசியம். இப்ப நம்ம செய்ய போறோம். மிக மிக அவசியமான ஒரு பயிற்சி. அடுத்தது முட்டி போட்டு போறங்க. வஜ்ராசனத்துக்கு வந்து நாம இடுப்பு கீழே இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கோம். கைகளை உள்ளங்கை நல்லா அழுத்தமா வச்சு கை ஸ்ட்ரெயிட்டா வச்சு கொஞ்சம் அப்படி அமர்ந்துக்கணும். வாய் நல்லா திறக்கணும். வாயை முடிக்குங்க. மறுபடி வாய் திறங்க. வாய் முடிக்கணும். எப்பவுமே இந்த பயிற்சி செய்யும்போது திடீர்னு ஒரே போர்ஸா வந்து ரொம்ப வாய் திறந்துட்டீங்கன்னா அந்த தாடை வந்து நெட்டை விட்ட மாதிரி இதாயிடும். தாடை வந்து பாதிக்கும். அதனால ஒரு 3 வாட்டி மெதுவா வாய் திறந்து அப்புறம் கொஞ்சம் நல்லா வாய் திறக்கணும். அப்படி மெதுவா தான் இன்க்ரீஸ் பண்ணணும் வாய் திறக்கிறது. சரிங்களா? இல்லைன்னா அந்த வயதானவங்களுக்கு டக்குன்னு சுருக்குற மாதிரி தாடையில பிடிச்சுக்கும். ரெடி, பயிற்சி பண்ணியாச்சு. இப்ப நல்லா வாய் திறக்கலாம். நல்லா கண்ணை உருட்டி முடிச்சு நல்லா பாருங்க. நாக்கு நல்லா வைக்கணும். ஒரு 20 செகண்ட் அப்படியே வைங்க. ஓய்வு. இப்பொழுது நாம் எல்லாருமே அமிர்தம் உண்ணலாம்.
நம்ம எல்லாருமே காலை முதல் வேலையா நம்ம இப்போ அமிர்தம் சாப்பிடுறோம். அதாவது இந்த பயிற்சி அவ்வளவு சீக்கிரம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல யாருக்குமே தெரியும், ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க. அதை யாருக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அதுக்கு தான், அவங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கேசரி யோகம், அதாவது அமிழ்து நம்ம உண்ணுவது. அமிழ்து அப்படிங்கிறது வந்து தூய்மையான ஒரு உண்மை நீர் தான். சரிங்களா? அது வந்து நம்ம சுருக்க வைக்கிறதுக்கு இந்த பயிற்சி செய்யணும். சிங்காசனம், அகப்புறம் மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா உண்மை நீர் வந்து தூய்மையாகும். அதுக்கப்புறம் தான் அந்த கேசரி யோகம் நம்ம செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நாக்கு நுனியை வந்து மேல அன்னத்துல டச் பண்ணி வச்சுக்கணும். டச் பண்ணி வச்சுட்டு அமைதியா மூச்சை கவனிச்சுட்டு அந்த மேல் அன்னம் குவில் மாதிரி பபுள் மாதிரி இருக்கும் மேல கூட, அந்த இடத்த வந்து நாக்குல வருடிக்கிட்டே இருக்கும். அப்போ உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும். அந்த உமிழ்நீரை வந்து நம்ம உள்ள விட்டுக்கணும்னா அதுதான் வந்து அமிர்தம் மாதிரி. நம்ம உடல் இருக்கிற நோய்களை எல்லாமே அதை சரி பண்ணும். அதுதான் உமிழ்நீர் தூய்மை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. சளி பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சக்தியே கிடைக்காம போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா தூய்மை நல்ல உணவு எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ண மூச்சு பயிற்சி ஆசனங்கள் எல்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கிட்டு உமிழ்நீர் தூய்மைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த பயிற்சி வந்து இந்த வாரம் முழுவதும் நம்ம நன்றாக செய்யணும். நேரில் வந்து பார்த்துக்குங்க, மேல அன்னத்துல டச் பண்ணிக்கங்க, சின்மத்தை வச்சு மூச்சு கவனிச்சு மெதுவா அந்த இடத்த வருடி நுழையிற முடிக்கிட்டே இருக்கு. நீங்க மீண்டும் இந்த பயிற்சியை நீங்க ஈவினிங் செஞ்சு பாருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றி. நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 7ஆம் பாகம். குழந்தையை கோவிலுக்கு எப்பொழுது முதலில் கூட்டிட்டு போறது? ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு போகணும். 4வது மாசம் கண்டிப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். குழந்தைய நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி, முடிஞ்ச பட்டு துணியை போட்டு இல்ல சாதாரண கதறு துணியை போட்டு குழந்தையை கோயிலுக்கு 4ஆம் மாசம் கூட்டிட்டு போவாங்க. இது சிறப்பு. அடுத்தது, குழந்தைய தரையில ரொம்ப உட்கார வைக்கவே கூடாது. குறைஞ்சது 5 மாசத்துக்கு சாதாரண தரையில குழந்தை விடக்கூடாது. அதாவது குழந்தைக்கு சூடுதான் சக்தி. உடம்புக்கு சூடு எப்ப குறையுதோ குழந்தைக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. ஒரு 5 மாசத்துக்கு குழந்தைய தரையில விடாதுங்க. அது இப்பெல்லாம் எல்லா வீட்லயும் மார்பிள் போட்டிருக்கீங்க, கிரானைட் போட்டிருக்கீங்க, டைல்ஸ் போட்டிருக்கீங்க. இது குழந்தைக்குன்னு இல்லைங்க, நமக்கே நல்லது இல்லைங்க. இந்த மார்பிள் கிரானைட் இதுல யாரெல்லாம் கால் வைக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமாங்க, உடம்புல சூடுதாங்க சக்தி. அந்த நம்ம உடம்பு சூடு இருக்கு இல்லையா, இந்த மார்பிள் கிரானைட்டும் பிடிச்சி இழுத்துரும், உடம்புல சூடே இல்லாம போயிடும். அதாங்க எல்லா வியாதி காரணம். பெரியவங்களுக்கே மார்பிள்ல கிரானைட்ல கால் வச்சா வியாதி வருது அப்படின்னா, குழந்தை பாவம் என்னங்க பண்ணோம்? குழந்தைகளை நீங்கள் கிரானைட்லயோ மார்பிளையோ அறையில போடக்கூடாது. போட்டா என்னாங்கன்னா
குழந்தை நல்லா இருக்காதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 மாசத்துக்கு குழந்தைய ஏதோ ஒரு விரிப்புலதான் இருக்கணும். விரிப்புனா சாதாரண விரிப்பு இல்ல. இப்ப மார்பிள்ல போய் ஒரு வேஸ்ட் துணி போட்டீங்கன்னா அந்த வேஸ்ட் துணி எல்லாம் பட்ட உடனே வேஸ்ட் கூலிங் ஆகும். நிலத்தினுடைய குளிர்ச்சி உடம்புக்கு வராத அளவுக்கு பாய் பெட்ஷீட்டு ஜமுக்காலம் போட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 5 மாசத்துக்கு குழந்தைய தரல விடாதீங்க. தரல விடும் பொழுது குழந்தையோட சூடு குறைஞ்சிடும், வேற ஒண்ணும் இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் விரிப்பு மேலேயே ஒரு 5 மாசத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது, குழந்தைய ரொம்ப நேரம் உட்கார வைக்கக்கூடாது. இந்த குழந்தைகள் உட்கார்ந்து பழகிருமா, இது நம்ம உட்கார்ந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் உட்கார்றது குழந்தைக்கு நல்லது இல்லைங்க. அது பாவம், அதுக்கு தெரியாது. விளையாட்டு மூடல உட்கார்ந்துருக்கும். குழந்தைகள் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்ததுன்னா நீங்க உடனே அதை எடுத்து என்ன பண்ணுங்க, படுக்க வைங்க, இல்ல கையில தூக்கிட்டு போய் ரவுண்டு கூட்டிட்டு வாங்க. ரொம்ப நேரம் குழந்தைகள் உட்காராம பாத்துக்குங்க. சில குழந்தைகள் ரொம்ப நேரம் உட்கார்ந்து முதுகு வளைஞ்சு ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு முதுகுல ப்ராப்ளம் வருது. இது நல்லது இல்லைங்க, அதை கொஞ்சம் பாத்துக்கங்க. அடுத்தது, அன்னம் ஊட்டுதல். குழந்தைக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு உணவு சாப்பாடுகள்ல சோறு, அரிசி சோறு கொடுக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க, வெறும் கொடுக்க வேண்டாம், உணவு கொடுக்காதீங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த உடனே நிறைய உணவெல்லாம் கொடுக்க கூடாதுங்க. அது உணவை மசிச்சு அது ஜீரணம் ஆகிற மாதிரி நல்லா மசிச்சு கொடுக்கணும். எடுத்த உடனே ரொம்ப கொடுக்காதீங்க, கொஞ்சமா கொடுங்க. குழந்தைக்கு கொஞ்சமா தான் உணவு கொடுத்து பழக்கணுமே தவிர ஒரே நேரத்தில் நிறைய உணவு கொடுத்துடக்கூடாது. அடுத்து, பழங்கள். குழந்தைக்கு பழங்களை ஒரு 6 மாசத்துல இருந்தே பழக்குங்க. பல பேரு குழந்தைக்கு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிதான் பிடிக்கும். அங்க பழங்கள் இறைவன் நமக்கு படைச்சது, இதை குழந்தை கொடுத்தா அது எப்படிங்க கெடுதலாகும்? எல்லா பழம் கொடுக்கலாங்க, எந்த பழம் வேணா கொடுக்கலாம். 6 மாசத்துல இருந்து குழந்தைகளுக்கு பழங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசாச்சுன்னா அந்த பழங்களை பார்த்தா பயப்படாது. இப்ப இருக்கிற எல்லா குழந்தையும் பரோட்டா சாப்பிடுறது, KFC போகுது, அது சாப்பிடுறது, எல்லாம் சாப்பிடுது. ஆனா பழங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. செயற்கையான பொருள்களை குழந்தைகள் விரும்புகிறது, ஆனா இயற்கையான பொருளை விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் கொடுக்கவில்லை, பழக்கவில்லை. 6 மாசத்துல இருந்து குழந்தைகளுக்கு தயவு செய்து பழங்களை கொடுத்து பழக்கிருங்க. சின்ன வயசுலயே குழந்தைகள் பழங்கள் சாப்பிட்டு பழகிருச்சுன்னா பாடி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா பழங்கள் ஜீரணமாகும், குழந்தை நல்லா இருக்கும். அடுத்தது, காது குத்துறது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா, 6 மாசமா 7 மாசமா கழிச்சு காது குத்துறது ரொம்ப சிறப்பு. இல்ல 1 வருஷம் கழிச்சு குத்தலாம், ஆனா குறைஞ்சது 6 மாசத்துக்கு காது குத்தக்கூடாது. 6 மாசம் கழிச்சு, 6 மாசமோ 7 மாசமோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ நீங்க காது குத்தலாம். காது குத்தும் பொழுது வளர்பிறை திதியா இருக்கணும், முக்கியமான விஷயம். அடுத்தது, கரணம், முகூர்த்தம், நட்சத்திரம், இது 3மே நல்ல நிலையில இருக்கணும். அது நீங்க கேலண்டரை பார்த்து இல்ல ஜோசியரை பார்த்து நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஒரு சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அத்தை மடியிலையோ மாமா மடியிலையோ இல்ல தாத்தா மடியிலையோ உட்கார வச்சு காது குத்தம். இந்த காது குத்துற வைத்தியர் இருக்காங்களா, இவருங்க அந்த காலத்துல வைத்தியர் தான் காது குத்துவாரு. அவருக்கு வைத்தியர் தான் சொல்லுவாங்க, காது குத்தவர்னு சொல்ல மாட்டாங்க, வைத்தியன். அப்ப பாருங்க, அந்த வைத்தியர் என்ன பண்ணுவாராமா, அவருடைய இடது கையில காதை பிடிச்சு வலது கையால குத்துவாராமா. குத்தும் பொழுது வலியோ வேதனையோ இல்ல புண்ணோ ரத்தமோ வீக்கமோ இல்லாம குத்துறதா கலை. காது குத்துறது சாதாரண விஷயம், அது ஒரு கலை. ஒரு நல்ல காது குத்த வைத்தியர் காது குத்தினால் ரத்தம் வராது, வீங்காது, வலிக்காது, ஒண்ணும் வராதாமா, அந்த அளவுக்கு குத்துவாங்களாமா. இப்படி காதை குத்திட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுல தங்கத்திலேயோ இல்ல வெள்ளியிலையோ ஒரு சின்ன கம்மலை மாட்டி வரணும். இதுதான் அந்த காலத்துல காது குத்துற முறையா இருந்திருக்கு. அதனால இந்த காது குத்து முறையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேங்க. உங்களுக்கு ஒருவேளை நிறைய விஷயம் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை
நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த விஷயங்களை தோண்டி தோண்டி எடுத்து அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு அதுல இருக்கிற நல்லது கெட்டதை ஒழுங்குபடுத்தி இந்த முறைகளை பயன்படுத்தி மீண்டும் பழமையான அந்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும், மருந்தில்லாத உலகத்தை படைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வளர்ப்பு பற்றி தொடர்ச்சியா நமக்கு வந்து ஒரு 7 பாகம் நமக்கு ஐயா வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்றைய நிலையில் நமக்கு வந்து அந்த குழந்தை வளர்ப்பு பற்றி சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்த ஒரு தகவல் ஐயா, பிரேம்னு ஐயா இருக்கீங்களா ஐயா? உங்க நம்பர் சொல்லுங்க, மொபைல் நம்பரு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. பிரேம் 73 73 58 58 17 17 15 15 10. 10. ஓகே நன்றிங்க ஐயா. ஓகே மீட் பண்ணி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலகலை போட்டுறதுக்கு நேத்தே குரூப்ல போட்டாரு மொழிய மகேந்திரன் ஐயா. எல்லாருமே வந்து எப்படி வரணும் என்னன்னு ஒரு ஆர்டர் ஃபார்ம் படி நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாரு. இன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தலை பற்றி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதாவது எண்ணெய் தேய்த்து குளிங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இந்த முன்னோர்கள் சொன்னாலும் சரி, நம்ம பாரம்பரியத்துல வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து அந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல். அதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து வாழ்க்கை முறையில பின்பற்றினா அந்த உடல்ல உள்ள அந்த வெப்பம், அதாவது வெப்பம் எந்த அளவுக்கு குறைந்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் என்பதற்காக. ஏன்னா இனி வரும் காலங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே மழை காலங்கள் முடிந்து குளிர்காலங்கள் முடிந்து வெயில் காலங்கள் ஆரம்பிக்க போது. இனிமேல் நம்ம வந்து எந்த அளவுக்கு உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறத வந்து மூலிகை மகேந்திரன் ஐயா வந்து நமக்கு இன்னைக்கு சிறப்பா சொல்ல போறாங்க. எண்ணெய் குளித்தல் தேய்த்தல் குளித்து அதனுடைய அற்புதங்களை நமக்கு சிறப்பாக விளக்க இருக்கும். மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது கேக்குது. கொஞ்சம் எக்கோ இருக்கும், பரவாயில்ல, அந்த எக்கோவோட கேக்குது. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது, பசித்தர் மூலிகை மகிழ். கலைச்சக்கரம் குழுவில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சிரிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துக்கணும் பார்த்தா தலைவரே சிங்களா உட்காந்துக்கிறாரு. என்ன பண்ற முடியல, ஒத்துக்கிறேன் ஐயா. இந்த சிரிக்கிற முகத்தை ஒரு 2 3 முகத்தை ஒரு செகண்ட் காட்டுங்க ஐயா. காலையில நான் உண்மையாவே குழுவுல சிரிக்கிறாங்களா இல்லையா நான் தெரிஞ்சு, நான் வெறும் நான் மட்டுமே சிரிச்சுன்னு கூடாது, புரியுதுங்களா? நீ நல்லா சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷனும் ஆவாங்க, சிரிக்குவாங்க. மோசமானவடா மூலிகை மகேந்திரன் அப்படின்னு ஏதா பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஒருத்தர் 2 பேர் முகத்துல தெரியுறாங்களா பாருங்க. சிரிக்கிற முகத்தை அவங்க முகத்தை சிரிக்கிற முகத்தை பார்த்தா தான் நான் தலைப்பு கரெக்டா பேச முடியும். சிரிக்காத முகத்தை காமிச்சிடாதீங்க, அப்புறம் நான் என்ன பேச வந்தேனே தெரியாம போயிடும். ஐயா கொஞ்சம் எல்லாம் ஓபன் பண்ணி கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். 5 நாளைக்கு ஒரு முறை வந்து மூலிகை மகேந்திரன் சிரிக்க வச்சுட்டு போயிடுவான். சப்ஜெக்ட் இருக்கோ இல்லையோ மகேந்திரன் பேசுறதுல, புரியுதுங்களா? சிரிக்க வச்சிடுவான். அதுக்கு குழுவுக்கு நன்றி சொல்லுங்க, காலை சக்கரம் குழுவுக்கு. சிரிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருத்தர் கூடவா சிரிக்கல? எவ்வளவு நேரம் ஆகுது? வீடியோ ஓபன் பண்ண மாட்டாங்க, வெக்கப்படுறாங்களா? ஜோடி ஜோடியா உட்காருவே. என்னங்க ஐயா ஒருத்தர் இல்ல போல இருக்குது? 4 பேர் வந்திருக்காங்க ஐயா. அருள்மொழி அப்படியே முகத்தை காட்டுங்க, சிரிக்கிறாங்களா பாக்கலாம்.
ஒருத்தர் முகத்தை காமிச்சா கூட பரவாயில்ல. மக்களை திருப்பி வச்ச புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டும். ரோட்டரியில வனஜா மேடம் வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் ஐயா. அம்மா புன்னகையோட இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. நீ நல்லா சிரிக்கலாம் இன்னைக்கு. டென்ஷன் ஆகாதீங்க. மொழி மீதான தப்பா நினைக்காதீங்க. நீ இன்னைக்கு போற சப்ஜெக்ட். வணக்கம் வணக்கம். நன்றி, மகிழ்ச்சிங்கம்மா. புன்னகையோட இருக்கிறீங்க. இந்த புன்னகை இன்னைக்கு முழுவதும் அப்படியே தொடரணும். ஆரோக்கியமா வாழலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. சரிங்க ஐயா, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். பயங்கர ஒரு ஆயுதத்தோட வந்துக்கிறேன். ஒத்து பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இது என்ன வித்தியாசமா தெரியும், சொல்லிடுறேன். பூரிக்கட்டை, சப்பாத்தி பூரி செய்த கட்டை. இது நல்லா பாத்துக்குங்க. இதுல இருந்து நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். புரியுதுங்களா? என்னுடைய தாரக மந்திரத்தை சொல்லி நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். பசித்தர் மூலிகமேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நிகழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, என் வீட்டில் என்ன நடந்ததோ அதை தான் நான் பதிவு செய்யறேன். புரியுதுங்களா? நாங்க எப்படி வாழுகிறோம் அப்படின்றதுதான் நான் பதிவு செய்யறேன். எண்ணெய் தேய்த்து குளியல் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் இப்ப இந்த தலைப்பை பேசுகிறேன் என்றால், மழைக்காலம் போய் பனிக்காலம் வந்திருக்கு. இன்னும் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் பனிக்காலம் முடிந்ததும் வெய்ய காலம் அதிகமாக வரும். வெப்பம் என்பது பூமியை தூய்மைப்படுத்தும், உடலையும் தூய்மைப்படுத்தும். அதனால இவ்வளவு நாள்ல நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னா கூட பரவாயில்ல. இப்போ இந்த வெய்ய காலத்துல கண்டிப்பா குளிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதனாலதான் இந்த தலைப்பு நடத்துகிறேன். இதுல ஒரு தலைப்பு இன்று நடத்துகிறேன், இன்னொரு தலைப்பு அப்புறமாக நடத்துகிறேன். குளியல்ல 2 குளியல் இருக்கு. வெளிச்சம் வந்த பிறகு ஒரு குளியல், எண்ணெய் தேய்த்து குளியல். வெளிச்சம் வருவதற்கு முன்பு ஒரு குளியல் இருக்கு. அந்த குளியல் உலகத்தில் யாரும் இதுவரை நடத்தவில்லை. எனக்கு தெரிஞ்சு யாரும் நடத்தல. அது நடத்துகிறேன், அடுத்த நிகழ்ச்சியில் நடத்துகிறேன். ஆச்சரியமா இருக்கு. ஐயா, சூரிய ஒளி வந்த பிறகுதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ன்றாங்க. சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியா? வெளிச்சம் வருவதற்கு முன்பு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அப்படி ஒரு குளியல் ஆதியில் இருந்தது. அது அப்புறமா அடுத்த நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சியில சொல்லித்தரேன். இப்ப எண்ணெய் தேய்த்து குளியல் எங்க வீட்டுல எப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம் அப்படின்னா, இப்போ மூலிகை மகேந்திரன் பார்த்தா நிறைய கருத்துக்களை, உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருப்பான். நீங்க எல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சிருப்பீங்க. மூலிகை மகேந்திரன் வித்தியாசமான ஒரு பாடம் ஓடும் அப்படின்னு. ஒரு உயர்ந்த மனிதன், நல்ல மனிதன், பெரிய அறிவாளி எல்லாம் நினைச்சிருக்கீங்க. அது ஒரு முகம். என்ன ஒரு முகத்தை இன்றுதான் பார்க்க போறீங்க. புரியுதுங்களா? எல்லாமே டெக்னிக்கல் தான். கொஞ்சம் மாற்றி சிந்திப்பது. எல்லாத்தையுமே இதுவரையிலும் சொன்னதுக்கு எல்லாரும் சொன்னதை அப்படியே கொஞ்சம் மாற்றி சிந்திப்பேன். அது என்னாலதான் முடியும்னு நினைக்காதீங்க, உங்களாலேயும் முடியும். அது சிம்பிளா நீங்க சொல்லித்தரேன். ஒரு நகைச்சுவையாக சொல்லித்தரேன். என் பாடம் என்பது சீரியஸா போகாது. சிரிக்க, ஆழ்ந்து சிந்திக்க வைப்பேன். புரியுதுங்களா? அப்போ என் வீட்டுல எண்ணெய் தேய்க்கிற குளிக்கிற முறை, நான், என் மனைவி, மகன், மகள் 4 பேர் இருக்கும். இதுவரையிலும் என் மனைவிய நான் அடித்தது போல் யாருமே இதுவரையிலும் அடிச்சது இல்லைங்க. டென்ஷன் ஆயிட்டீங்க மொத்த பேர் வச்சு. நல்ல மனுஷன் பார்த்தா நீயும் எல்லா மனிதரும் செய்யற மாதிரி செஞ்சுக்கிறியப்பா. எல்லா மனிதரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் மனிதர்கள் செய்யற மாதிரி செஞ்சுக்கிறியப்பா. நான் அடிக்கிற மாதிரி என் மனைவியை யாருமே இதுவரையிலும் அடிச்சது இல்லை. வடிவேல் கூட கோவை சார்ல அடிச்சது கம்மிதான். அதை விட அதிகமா அடிச்சோம் நான். எங்க குடும்பத்திலேயே என் மனைவியை நான் தான் அதிகம் அடிக்கிறவன். ஆனா இன்னைக்கு வரல எங்க அண்ணனோ அண்ணியோ, எங்க அம்மா அப்பா இப்ப இல்ல, ஆனா முன்னாடி இருக்கும்போது எங்க அம்மா எல்லாருமே பார்ப்பாங்க. என்னை கேட்டதே இல்லை, ஏன்டா இப்படி சித்ராவை அடிக்கிற அப்படின்னு கேட்டதே இல்லை. எங்க மாமியார் வீட்லயும் சரி, மாமியார் இருப்பாங்க, ஏன்பா என் பொண்ணு இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்டதே இல்லை. அவங்க போய் எங்க மாமா கிட்ட சொல்லுவாங்க, மாமா பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க, என் மனைவியோட அண்ணன் தம்பி கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. இதுவரையிலும் ஒருத்தர் கூட கேட்டதே இல்லை. ஆனா இங்க சும்மா அப்படி கையை நோக்கிட்டா போதும், ஒரு பெரிய படையே வந்துடும். அம்மா வீட்டுல இருந்து ஒரு சண்டை தும்சம், இது அது பெரிய கலாட்டா நடக்கும். இது வரலாம் எந்த கலாட்டாவும் நடந்ததே கிடையாது என் வீட்டு. புரியுங்களா? அந்த அடி நான் அடிக்கிறேன்.
எல்லார் மனசுலயும் ஓடும். மூலிகை மயந்தான ரொம்ப நல்லவன் நினைச்சோம். இந்த மனுஷனும் இப்படிதான் இருக்கிறான்னு ஓடுது இல்ல மைண்ட்ல. ஓடட்டும் ஓடட்டும். கிளைமேக்ஸ்ல பாருங்க சூப்பரா இருக்கும். புரியுங்களா? எங்க மாமியார் வந்திருந்தாங்க. அப்படி எப்படிங்க ஐயா நீங்க இது மாதிரி அடிக்கிறீங்க, சண்டையே வரல? என் மனைவி என்கிட்ட சண்டை போட்டதே இல்லை. என் மனைவி கிட்ட நான் பேசந்தே இல்லை, கோவப்பட்டதே இல்லை. ஒன்னே ஒண்ணு அடிப்பேன், அவ்வளவுதான். எப்படி அடிப்பேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு தலையில எண்ணெயை ஊத்திட்டு அடிப்புங்க. வித்தியாசமா சிந்திக்கிறீங்களா இப்பதான்? ஆஹா, ஓஹோ, இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு எண்ணெயை ஊத்திட்டு உச்சிந்தலையில நல்லா தேய்ச்சிட்டு அடி. சத்தம் கேக்குதுங்களா? இந்த வேகம் வரும். போன்ல எப்படி கேக்குதுன்னா, அடி வாங்குறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? எப்படி இது பாருங்க, சத்தத்தை பாருங்க. எனக்கே எப்படின்னா, என் மனைவியோட நிலைமை தலை சுத்தம். மாட்டிக்கணும்டா அந்த மனுஷங்கிட்ட. இன்னைக்கு துணி புழியிற மாதிரி ரஜினி ஒரு படத்துல டிக்கெட் வாங்கிக்கணும் வெளியே வரும்போது இந்த துணியை புழியும் பாருங்க. ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு கண்ணாடி இருக்காது. அது மாதிரி புழிஞ்சி எடுத்துருவேன். புரியுங்களா? எண்ணெயை ஊத்திட்டு அடிப்பேன். புரியுங்களா? ஆனா அடிக்கும் பொழுது எல்லாருமே கணவருக்கு மனைவிக்கு எண்ணெய் தேய்க்கிறது பெரிய ஒரு சுகங்க, சந்தோஷம். சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் சிரிக்கிறாங்கப்பா. என்னால சொல்ல முடியலடா மகேந்திரா, மொழியுமேந்திரா, நீயாவது சொல்லிட்டியடாடி, ரொம்ப நன்றின்றாங்க எல்லாரும். சிரிப்பா பாருங்க எல்லாருக்கும். புரியுது? என்னால சொல்ல முடியலடா, உண்மையா நீ சொல்லிட்ட. உண்மையாவே எனக்கு சந்தோஷம் தான் என் மனைவிக்கு எண்ணெய் தேய்க்கிறது. ஆனா அமையலையே, சூழலே அமையல. குடும்பத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணுமா, அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஒண்ணும் அமையல அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. அதுவும் புரியுது. புரியுதுங்களா? அது எண்ணெய் தேய்த்துட்டு உடல் முழுவதும் கையை இப்படி கொடுப்பாங்க. கையை என்ன சொல்லு, கையை என்ன பண்ணுது பாருங்க. சத்தம் எப்படி வருது? இந்த அடி அடிச்சா கை என்ன ஆகும்? செவ செவ செவன்னு சிவந்துரும். புரியுதுங்களா? அப்போ மனைவிக்கு உச்சியில எண்ணெய் ஊத்திட்டு தேய்ச்சின்னு மசாஜ் பண்ணி எப்படி தட்டினே இருப்பேன். அவங்க ஏதாவது என்ன திட்டி இருப்பாங்க, அது ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வரும் நொங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவேன். ஆசை, கோவத்துல இல்ல, வருத்தப்படாதீங்க, ஆசை. என்ன இப்படி எல்லாம் தட்டினேன்னு அந்த டைம் கரெக்டா வந்துட்டு. கவுண்டமணிக்கு ஒரு படத்துல அப்படியே சேர்ல உட்காந்து போலீஸ் இருப்பாப்ல. கவுண்டமணி தூங்கும் போது செந்தில் ஞாபகத்துக்கு வந்துருவாப்ல. செந்தில் ஞாபகம் வந்ததான் ஜெயில இருக்கிறவங்களா கைட்டி விட்டுருவாப்ல கவுண்ட. அப்புறம் முயற்சி பிறகுதான் உகத்துல வந்து இம்சை பண்ணிட்டான்பா, என்ன குற்றவாளியெல்லாம் கைட்டி விட்டேன் நானு அப்படின்ற மாதிரி. அந்த எண்ணெய் தேய்க்கும் போது என் மனைவி என்னெல்லாம் தட்டினாங்க, என்னெல்லாம் சண்டை போட்டாங்க ஞாபகம் டங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுவேன். இது மாதிரி. புரியுதுங்களா? இப்ப கொட்டுறேன், எனக்கே வலிக்குது, பாவம் என் மனைவி ரொம்ப வலிச்சிருக்கும் போல. புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி ஒரு கொட்டு எண்ணெய் தேய்க்கும் போது இது மாதிரி எங்க மாமியார் கீழே உட்காந்துப்பாங்க. வீட்டுலதான் இருக்காங்க. பாவி பையன் எண்ணெய் தேய்க்கிறான்னு சொல்லிவிட்டு என் பொண்ணை அடி அடின்னு அடிக்கிறான். இத கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியல. யாருக்கிட்டனா சொன்னா எண்ணெய் தேய்க்கிறேன்னு சொல்லி போடுறான் அப்படின்னு மாமியார் அப்படியே கருங்கருன்னு என் மேல உட்காந்துப்பாங்க. என்னை பார்த்துன்னு முறைப்பாங்க. என் மனைவி எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணு, தாய் மாமன் பொண்ணு தான் கட்டிங்க. எல்லாருக்குமே ஒரு தாய் மாமன் பொண்ணு கட்டிங்கிறன்னா ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள அப்படி இருக்கும். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கும். ஏன்னா மாமன் பொண்ணு கட்டிங்கிற எப்படி பேசும்போது அப்படி ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசுவேன். புரியுதுங்களா? அது வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி அமையலும் வருத்தப்படாதீங்க, வருத்தப்படக்கூடாது. ஏதோ ஒண்ணு ரெண்டு ஆசை இந்த நேரத்துல தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதுக்காக தாய் மாமன் பொண்ணை தான் கட்டின்னு. எங்க அம்மாவுக்கு அண்ணன் பொண்ணு. ஆனா எங்க அம்மாவுக்கு நல்லா போட்டுறா, சாத்துறா, அவளை விடாதரா. எப்படி எங்க அம்மாவுக்கு சந்தோஷம். என்ன கேட்டா தெரியுமா? நான் அடிக்க முடியாது, நான் அடிச்சா பிரச்சனை வந்துடும், நீ நல்லா ஆட்டுறா, என்ன தேய்க்கிற மட்டும் ஆட்டுறா அப்படின்னு எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். எங்க மாமியாரும் வீட்டுல இருக்கிறாங்க, எங்க அம்மாவும் எங்க வீட்டுல இருக்கிறாங்க. எங்க மாமியார் ஒரே டென்ஷனு, இப்படி பண்றானே, இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு. அப்போ உடல் முழுவதும் எங்க அம்மாவுக்கு மகிழ்ச்சி, எங்க மாமியாருக்கு வேதனை. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி மாறுதுன்னு புரியுதுங்களா? அப்போ உடல் முழுவதும் தேய்ச்சி இந்த கைகள் எல்லாம் என் மனைவிக்கு எண்ணெய் தேய்க்கிறேன்னா 20 நிமிஷமே எடுத்துக்கும். ரொம்ப முக்கியமானது. எண்ணெய் வந்து கம்மியா இருக்கணும், ரொம்ப எண்ணெய் எல்லாம் பூசக்கூடாது. புரியுங்களா? அது நல்லெண்ணெய், அதுல மூலிகை கலந்து இருக்கலாம், மூலிகை கலக்காமலும் இருக்கலாம். இதனுடைய தொடர்பு முடிச்சுட்டா அடுத்ததுல கூட கொஞ்சம் கண்டினியூ பண்றேன். மூலிகை எண்ணெய்லாம் எப்படி ப்ராசஸ் பண்றன்றது, நான் எப்படி பண்றேன்றதை சொல்லி கொடுக்குறேன். அது வந்து நீ அப்போ இந்த உடல் முழுவதும் ரொம்ப மென்மையாக மசாஜ், இந்த பகுதியில் மசாஜ் கொடுத்து, ஏற்கனவே அம்மா மசாஜ்கள் நிறைய நடத்தின்னு வராங்க, அதை பத்தி நான் நடத்த தேவையில்லை, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த முதுகு தண்டுகளை நிறைய ப்ரெஷர் கொடுப்பேன், கொடுத்து 20 நிமிஷம் எடுத்து மென்மையான மசாஜ்.
நீங்கள் தலைக்கு மட்டும்தான் வேகமா அப்படி தட்டணும். ஏன் அப்படின்னா தலை வந்து இறுக்க நிலை அது. அதுக்கு வந்து கொஞ்சம் அப்படி நல்லா அப்படி தட்டிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீ ஆன பிறகு பாருங்க லேசா ஃபர்ஸ்ட் தான் வேகமா தட்டணும். எப்பவுமே வேகமா தட்டி இருக்கக்கூடாது. புரியுங்களா? தட்டு ஏன்னா அது ஃப்ரீ ஆக்கிட்டு மென்மையா அது பாருங்க. அப்படியே எப்படி வந்து சொன்னா சுகமா இருப்பாங்க. அப்படியே கண்ணு உக்காந்து நல்ல மனுஷன்டா வாழ்த்துவாங்க உங்களை. புரியுதுங்களா? உங்களை நல்லா வாழ்த்துவாங்க. அது அதனால மசாஜ் பண்ணிட்டு கை கால் எல்லாமே பாதத்துக்கெல்லாம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து முடிந்த அளவுக்கு நட்டெல்லாம் உடைப்பேன். பாருங்க நட்டை உடைக்கிற மாதிரி இது மாதிரிலாம் உடைச்சு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நைட்டி போட்டுன்னு வெயில்ல உட்காந்துருவோம். வெயில்ல உட்காந்ததும் 20 நிமிஷம் போதும், அதுக்கு மேல தேவையில்லை. மெயினா சொல்றேன், எண்ணெய் கம்மியா இருக்கணும், மசாஜ் அதிகமா இருக்கணும். ஒரு சிலர்லாம் வெறும் எண்ணெயை பூசி வீடு முழுகிற மாதிரி மொழிடுறாங்க. அந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்ற சளி பிடிக்கும் உங்களுக்கு. எண்ணெய் கம்மியா தேய்ச்சிங்கன்னா சளி பிடிக்காது. இந்த ஒரு புரிதலுக்கு வாங்க. என் பையனுக்கு எண்ணெய் தேய்ப்பேன் 10 வீட்டு கேட்கற மாதிரி தேய்ப்பேன். இப்படி இது பாருங்க, இதுலயே எப்படி கேக்குது மொத்த பேரும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க தேய்ச்சி கொடுக்கட்டும். பரபரப்பு வாழ்க்கையில எண்ணெயே தேய்க்கலுங்க, வெறும் படிக்க வைக்கிறாங்க, பணம் சம்பாதிக்க கத்து கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதனால வேணும்னே செய்வேன். ஆனா எல்லாரும் பார்த்து அக்கம் பக்கம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கோபி அப்பா செய்யறாரு பாரு பையனுக்கு. என் பையனப்போ குனிஞ்சு எடுத்துருவேன். சாத்து முதுகு சைட்ல அது பாருங்க அப்படி மசாஜ் பண்ணுவேன். உடம்புல இருக்கிற எல்லா வர்ம புள்ளிகளும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவேன். இது ரொம்ப முக்கியமானது. இது எல்லா புள்ளிகளையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவேன். புரியுதுங்களா? என் மகளை கூட பாதி நான் எண்ணெய் தேய்ப்பேன், பாதி என் மனைவி தேய்ப்பாங்க. என் பொண்ணே சொல்லும், முக்கியமான இடத்துங்களாப்பா இந்த கை பாதம், புரியுங்களா, தலை காது முகத்துக்கெல்லாம் நல்லா. ஏன்னா நான் ரொம்ப அது பாருங்க அப்படி மென்மையா செய்வேன். அப்படியே என் பொண்ணுக்கு சுகமா இருக்கும். என் பொண்ணு சொல்லும், அப்பா நீ முதல்ல தேய்ப்பா, ஒரு சில தலை கை கால்கள்லாம் தேய்ச்சிப்பா, மீறி அம்மா தேய்க்கட்டும் அப்படின்னு என் பொண்ணே சொல்லும். ஏன் அந்த சுகத்தை எங்கிட்ட அனுபவிக்கிறாங்க. அவ்வளவு மென்மை. எங்க அழுத்தத்தை கொடுக்கணுமோ அங்க அழுத்தத்தை கொடுக்கணும், எங்க சாஃப்ட்னஸ் கொடுக்கணுமோ அங்க சாஃப்ட்னஸ் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாஃப்ட்னஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல அழுத்தத்தை கொடுத்தோம்னா வலி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி குளிக்க வைங்க. அது வந்து இவங்க சொல்ற மாதிரி அது கிழமெல்லாம் நீங்க பாத்துக்குங்க. புரியுதுங்களா? கிழமையெல்லாம் நீங்க பாத்துக்குங்க. இது மாதிரி நான் குளிக்க வச்சு அடுத்து சீக்கா கஞ்சி தண்ணி, எப்படி சீக்கா சாதம் வெடிக்கிற கஞ்சி தண்ணி, அந்த தண்ணியில வந்து சீக்காவை போட்டோம் அப்படின்னா சூடா இருக்கும்போது போட்டோம்னா நல்லா பொஸ்ன்னு இருக்கும். நல்லா தலையை கசை விட்டு கை கால்லாம் சீக்கா போட்டு நல்லா உருவி விட்டு குளிக்க வச்சிட்டேன். குளிக்க வச்சுட்டு வந்து சேர்ல அப்படியே டயர்லெஸ்ல உட்காந்துங்கிறேன். நான் டயர்ட் ஆயிட்டேன். மனைவி வராங்க. வந்ததான் அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கணும், போட்டுக்கிட்டுலாம் வச்சுக்கினேன். உடம்பு அப்படியே புத்துணர்ச்சி கொடுக்குது. என்ன நடக்குது? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், பசி ஓட்டம் உடலுக்குள் சீராக ஓடுகிறது. எனர்ஜி பெருகுகிறது. அதை கவனிக்கிறாங்க. அப்படியே கவனிச்சுட்டு கூந்தல் எவ்வளவு தெரியுங்களாக்குது? 3/4 அடிதாங்குது, 1 அடி கூட இல்லை. பத்தத்தோட பதிவு பண்றேன் நான். 3/4 அடிதாங்குது, அதுக்கு மேல இல்லை. அப்படி சேர்ல உக்காந்துங்கிறேன். அந்த 3/4 அடி கூந்தல்ல முகத்துல 1 அடி வச்சாங்க. இதுதாங்க பேரின்பம். இது எனக்கு பேரின்பம். எல்லாத்துலயும் எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிடலாம். இந்த கூந்தல்ல உலகத்திலேயே கூந்தல்ல அடி வாங்கி பெரியாள் ஆனவன் நான். மகிழ்ச்சியா பதிவு பண்ற 3/4 அடி கூந்தல் அடி வாங்கிக்கிறேன். எல்லாருக்கும் மீதியாலாம் 1 அடி 1.5 அடி 2 அடி 2.5 அடி எல்லாம் இருக்குது. அதுல அடி வாங்கினா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அந்த 3/4 அடி கூந்தல்ல முகத்துல ஒரு தட்டு தட்டினேன். நான் அப்படியே பயங்கர டைம், பயங்கர புத்துணர்ச்சி ஆயிட்டேன். பயங்கரமா பலம் கட்சிச்சு எனக்கு வந்து அந்த கூந்தல் அடி வாங்க. ஏன்னா மெத்துன்னு இருக்கும் முடி, சுகமா இருக்கும். அது வாங்கும்போது தெரியும். இப்ப நான் சொல்லும் போது தெரியாது. கேட்டுக்கிறாங்க, என்னவோ சொல்றான் மூலிகை மயந்தனம். வாங்கும்போது இந்த சுகம் தான் இருந்ததா, இதான் அனுபவிச்சுக்கிறான் அப்படின்னு. புரியுதுங்களா? 3/4 அடி கூந்தல்லையே அடி வாங்கினவன் அப்படி முகத்துல ஒரு தட்டு தட்டினாங்க. தட்டிட்டு போய் ஒரு ஸ்ட்ராங்கான காபி. பாத்தீங்களா? காபி நான் கேட்கவே இல்லை, கேட்கறதுக்கு முன்னாடியே வருது. ஏன்? தன் கணவன் தன்னுடைய உடலுக்கு தொண்டு செய்வார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனா செய்யலையே, கணவர்மார் செய்யல இல்ல. புரியுதுங்களா? இதை இன்னைக்கு புரிஞ்சுங்க. பாடம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பாடத்தை முடிச்சிடறேன். சரி, இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுதான் ஆழ்ந்த தூக்கமா இன்னைக்கு வந்தது. மறுநாள் அவங்க அந்த புத்துணர்ச்சியை வந்து தெரிஞ்சுக்கினாங்க. மொத்தம் என்ன பண்ணேன், ஒரு 8 கொட்டு இப்படி கொட்டிட்டேன். இங்க ஒரு கொட்டு கொட்டினேன், இங்க ஒரு கொட்டு கொட்டினேன். புரியுதுங்களா? இங்க ஒரு கொட்டு, ஒரு 8 கொட்டு நான் கொட்டிட்டேன். புரியுதுங்களா? கொஞ்சம் இழுத்து கொட்டினேன். மறுநாள் என் மனைவி சொன்னாங்க, ஏங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நீங்க என்ன ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்கு எனக்கு நீங்க செய்யுங்க, உங்களை நான் ஆரோக்கியமா வாழ வைக்கணும்.
நாளைக்கே உங்களுக்கு எண்ணெய் தேய்க்க போறாங்க. எனக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்பா என் மனைவி எனக்கு எண்ணெய் தேய்க்க போறாங்க அப்படின்ட்டு. உடனே நான் வந்து மூலிகை எடுக்கிறதால காலையிலேயே மூலிகைக்கு போயிடுவேன். 8 மணிக்கு தான் வெயில் வரும். 7:45, 8க்கு தான் வெயில் வரும். அதனால மூலிகை எடுத்துட்டே நான் ஃபோன் பண்ணிட்டேன். எண்ணெயை காய்ச்சி ரெடியா வச்சிரு. நல்லெண்ணெய், அதுல மிளகு, கண்ணுக்கு நீங்க விடுறதா இருந்தா மிளகாய் போடக்கூடாது, மிளகு போடக்கூடாது, சீரகம், பூ. இப்போ வந்து பூக்கள்ல நம்ம வீட்டை சுத்தி என்ன இருக்கு, மெயின் வந்து அரிசி, புரியுங்களா? தும்பப்பூ கிடைக்கும் போது போடுங்க. சிம்பிளா தான் நாங்க செய்வோம். மூலிகை என்னன்னா அது வேற ப்ராசஸ், புரியுதுங்களா? இது வந்து கண்ணுக்கு கட்டுறதா இருந்தா மிளகு, மிளகாய் போடக்கூடாது. கண்ணுக்கு கட்டலைன்னா மிளகு, மிளகாய் நாங்க வந்து போட்டுக்குவோம். பூண்டு முக்கியமா பூண்டு அப்படியே இடிச்சு அதுல வந்து போட்டு இப்படிதான் ஒரு 5 ஐட்டம் 6 ஐட்டம் எது அந்த டைம்ல கிடைக்குதோ அதை தான் எண்ணெயில வந்து சூடி ஏற்றிட்டு அதை தான் தேய்ச்சி குளிக்கிறது. சரி, நான் பண்ண மறுநாள் நான் சொல்லிட்டேன், நான் வந்து 8 மணிக்கு வருவேன், எண்ணெய் காய்ச்சி ரெடியா வைங்க. காலைல ஒரு மூலிகைக்கு போயிட்டு வந்துருவேன். நான் போன் பண்ணதுமே எண்ணெய் காய்ச்சி எடுத்து வந்து படிக்கட்டுல எண்ணெயை வச்சுட்டு இந்த பூரி கட்டைய எண்ணெய் பக்கத்துல வச்சுக்கிறாங்க. எப்படி இந்த பூரி கட்டையை நல்லா பார்த்து, கட்டையில இதுங்க பிளாஸ்டிக்ல இருந்தா கூட பரவாயில்லைங்க, என் நிலைமை கொஞ்சம் யோசிங்க. பூரி கட்டை புரியுதுங்களா? எங்க அம்மாவுக்கு கிரி கலங்கிடுச்சு. எதுக்கு பூரி கட்டை வச்சுங்கிறேன்னு எங்க அம்மா என் மனைவி கேட்டாங்க. அவருக்கு எண்ணெய் தேய்க்க போறான் அப்படின்னு கிரி கலங்கிடுச்சு. ஐயோ, நேத்து வந்து இவன் வந்து எண்ணெய் தேய்ச்சதுல அடிச்சதுல இவன் இன்னைக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டா. அது கூட அவன் கையில் அடிச்சான், பரவாயில்ல, இவ பாரு பூரி கட்டிய வச்சுங்க. எங்க அம்மாவுக்கு என்ன, பெத்த புள்ள அடி வாங்குது, எந்த தாய்க்கு தான் மனசு திருப்தியா இருக்கும்? வேதனை வந்து வெளியவே படிக்கட்டுல உட்காந்துங்கிறாங்க. வந்ததும் இவங்ககிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடணும். எண்ணெய் தேய்க்கணும், பூரி கட்டில அடிச்சு விட்டாலும்னா, முதுகுல சாத்து விட்டாலும்னா, புரியுதுங்களா? அதனால பயந்துக்குன்னு வெளியே உட்காந்துங்கிறாங்க. இதுல பாருங்க என்ன மாதிரி நகைச்சுவை நடக்குது. அதுல அன்னைக்கு 3 நாள் பூரி செஞ்சுக்கிறாங்க. பூரி கட்டையில மாவு இருந்துக்குது. எங்க மாமியாருக்கு சந்தோஷம், அவனை நீ போலடி, அவனை விடாத, உன்னை என்ன அடி அடிச்சான் தெரியுமா நேத்து அப்படின்னு. இதுல கொஞ்சம் மாவு இருந்துதான், துணி எடுத்து துடைக்கிறாங்களாம். மாவு இல்ல, வெறும் மாவு இருந்தா கூட அடி வலுவா விழாது. அவங்களுக்கு ஆசை, இந்த பூரி கட்டியே துடைச்சு வச்சுக்கிறாங்க. என் மனைவி சாதத்துக்கு மாமியாரோட சிந்தனை, இந்த உலகத்துல மாமியாருங்க என்னென்னமோ சிந்தனை பண்ணிக்கிறாங்க. என் மாமியாரு இந்த மாவுல ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா, கட்டை அழுக்கா இருக்கக்கூடாதான், புரிக்கட்ட புரியுது. அதனால இத நல்லா தொடச்சிட்டு வைக்கிறேன். இதை எங்க அம்மா சொல்றாங்க, பொறி கட்டையெல்லாம் தொடச்சு வச்சுக்கிறாங்கடா, பாத்திரா உசாராயிடுறா. எங்க அம்மா ஏஜ் அதிகமானவங்க. அப்புறம் வீட்டுல வந்து கீழே தேய்க்க முடியாது, சூரிய ஒளி இருக்கணும்ன்றதுக்காக மாடிக்கு போயிடுவேன். சரி, வந்ததை நான் என்ன பண்ணேன், மேல போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டேன். நான் ஸ்டூல் ஒன்று போட்டுக்கணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் மனைவி இந்த எண்ணெயும் பூரி கட்டி எடுத்துக்கணும் வந்தா, எடுத்துக்கணும் வந்த எங்க அம்மா படியே ஏற முடியாது. இந்த குழந்தை முட்டி போட்டு படி ஏறும், அது மாதிரி ஏறி மேல வராங்க. ஏன்னா நான் இருந்தேன்னா அதிகமா அடிக்க மாட்டேன், கம்மியா அடிப்பா. எதுக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க. என் மனைவி முறைக்கிறான், இவருக்கு எண்ணெய் தேய்க்கிற உனக்கு என்ன அங்க வேலை, புரியுது அப்படின்னு. அடிச்சு என் மனைவி எதுனா அடிச்சு விட்டா பூரி கட்டி பிடிங்களான்னு எங்க ஒரு தாய்க்கு பெத்த புள்ள மேல எவ்வளவு ஒரு பாசம் பாரு, வெளியே சொல்ல முடியாத பாசம். கீழே எங்க மாமியாருக்கு சிரிப்பு, ஏய் மாட்டடா, இன்னைக்கு ஓட போறதில்லடா என் பொண்ணு, ஒண்ணு மாவனா இன்னைக்கு ஒண்ணு உருட்டி பரட்டி எடுத்துட்டு போதுடா அப்படின்னு. எங்க கீழே மாமியாருக்கு சந்தோஷம், நல்லா பேசிக்கிறாங்க. எங்க அம்மாவும் எங்க மாமியார் நல்லா பேசிக்கிறாங்க. ஆனா இந்த 2 தாய்க்குள்ள என்ன மாதிரி உணர்வுகள் ஓடுது வர, அந்தந்த தாயி அவங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு தெளிவாகிறாங்க. அது முயற்சி எடுத்துன்னு இருக்கிறாங்க. மேல வந்து உட்காந்தா என் மனைவி எண்ணெய் ஊத்தி அப்படியே மசாஜ் பண்ணிட்டு அப்படியே மசாஜ் ஃபுல்லா பண்ணிடணும். கரெக்டா இந்த பாயிண்ட் சென்டர் 2 உச்சி இருக்கும், அந்த பாயிண்ட்ல தான் கரெக்டா நொங்குன்னு கொட்டணும். முதல் கொட்டு நொங்குன்னு ஒரு கொட்டு கொட்டினாங்க. அப்படியேங்க அப்பா கொடுத்தது அப்படியே திருப்பி கிடைக்குது அப்படின்னு அப்படியே யோசனை பண்ணி உட்காந்துக்கிறேன். அடுத்து தலை ஃபுல்லா மசாஜ் பண்ணி, அடுத்து ஃபர்ஸ்ட் உச்சியில கொட்டிட்டு சைட்ல கொட்டணும் பாருங்க, கரெக்டா சைட்ல நங்குன்னு ஒரு கொட்டு. அடுத்து என்ன கொண்டு தேய்ச்சிட்டு இந்த பக்கம் நங்குன்னு ஒரு கொட்டு. அடுத்து இந்த பக்கம் உட்காந்து நங்குன்னு ஒரு கொட்டு, பின்னாடி ஒரு கொட்டு. நாங்க ஓட்டினது 8 கொட்டுங்க, அவங்க ஒரு கொட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, 9 கொட்டு. ஆண்களே உஷாரா இருங்க, நிதானமா கொட்டுங்க. எப்பவுமே நீங்க 8 கொட்டு கொட்டினீங்கன்னா 1 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உன்னிப்பா என் மனைவி நான் எத்தனை கொட்டு கொட்டினேன்னு உன்னிப்பா கவனிச்சுருந்துக்கிறாங்க பாருங்களேன்.
பெண்கள் ரொம்ப திறமையானவர்கள். புரியுதுங்களா? கூர்ந்து கவனிங்கள். 8 கொட்டு கொட்டிட்டு, நான் 8 அவங்க 9 கொட்டு கொட்டிட்டு, அதுக்கு மேல இந்த பூரிக்கட்டையை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, இப்போ எனக்கு வந்து கையில பலம் அதிகம், என் மனைவிக்கு வந்து பலம் கம்மி. எப்பவுமே வந்து ஆணுக்கு பலம் அதிகமா இருக்கும், பெண்ணுக்கு கம்மியா இருக்கும். நான் கொடுத்த ப்ரெஷர் நான்லாம் அப்படி மசாஜ் ப்ரெஷர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது என்கிட்ட தேய்ச்சவங்களுக்கு தான் தெரியும். உண்மை அற்புதமா கொடுப்பாங்க. அப்படி கொடுப்போம் மசாஜ், அப்படி ஃபுல் ப்ரெஷர் கொடுப்போம் முதுகுலாம், கை காலு தொட கிடலாம். அப்படியே என்னை கவுத்து படுக்க வச்சு, அவங்களால அழுத்தத்தை அதிகமா கொடுக்க முடியாது, இந்த பூரிக்கட்டையில் தான் வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுத்து பாருங்க, அப்படியே அப்படி திருப்புவாங்க. புரியுதுங்களா? மோர் கடையிற மாதிரி ப்ரெஷர் அந்த முதுகு தண்டு ஃபுல்லா ஜாயிண்ட் கொடுத்துட்டு, முதுகு ஃபுல்லா பூரி மாவை எப்படி உருட்டுறாங்களோ அது மாதிரி உருட்டுவாங்க. தொடை பகுதிகளெல்லாம் நல்லா உருட்டி 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 ஃபுல் மசாஜ் கொடுப்பாங்க. ஏன்னா கையில பலம் இல்லை. என் மனைவியோட உயர்ந்த சிந்தனை பாத்தீங்களா? அவரு எனக்கு தேய்ச்சாரு, அவருக்கு நான் தேய்க்கணும். அவரு தேய்ச்ச அளவுக்கு என்னால தேய்க்க முடியாது கையால, என் பலம் கம்மி. ஆனா இருந்தாலும் இந்த பூரிக்கட்டையை வச்சு அவருக்கு வந்து ப்ரெஷரை கொடுக்கணும் நல்லா அப்படின்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன பயம், பூரிக்கட்டையில அடிச்சு கூட போறா அப்படின்னு. பூரிக்கட்டையில என் மனைவி என்னை அடிக்கவே இல்லை, ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தாங்க. இந்த கழுத்துக்கெல்லாம் வந்து பாருங்க, அப்படியே போட்டு இப்படி வந்து உருட்டுவாங்க, அப்படியே இதெல்லாம் வந்து உருட்டுவாங்க, இதெல்லாம் வந்து உருட்டி எடுப்பாங்க. அவங்க பலம் கம்மி தான், நானே ஒத்துக்கிறேன். சரிங்களா? கை காலு முதுகுலாம் அப்படியே பட்டுக்கு வச்சு ப்ரெஷர் அப்படியே கொடுப்பாங்க, அப்படியே கொடுத்து அப்படியே ஏத்தி இறக்குவாங்க. அது ஒரு டெக்னிக்கலா செய்யறாங்க, அவங்களால முடிந்த அளவுக்கு செஞ்சாங்க. வர்ம புள்ளிகள்லாம் அதிகம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதோ அவங்க செய்யறதால ஒரு 20 புள்ளியாவது ஆக்டிவிட்டி ஆயிடும். இதுல செய்யும்போது காலுக்கெல்லாம் நல்லா மசாஜ், காலெல்லாம் பாதத்துக்கெல்லாம் நல்லா அந்த பூரிக்கட்டையில ப்ரெஷர் கொடுத்தாங்க. அடுத்தது பாருங்க, இப்படி வச்சு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இதை பாருங்க, ஒரு பாயிண்ட், இந்த K1 பாயிண்ட்டுக்கெல்லாம் நல்லா ப்ரெஷர் கொடுப்பாங்க. இறைப்பை, பாத சிகிச்சைக்கு இதுல வச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்காக தாங்க அவங்க இதை பயன்படுத்தினாங்க. பாசத்தில் என்னை அடிக்கலைங்க, அவங்க கணவனை நலமோடு வாழ வைப்பதற்காக அவங்க எடுத்த ஆயுதம் தான் இது. அந்த ஆயுதத்தை தான் நீ காட்டுறேன் நான். புரியுதுங்களா? அதனால நீங்க கணவன் மனைவிக்கு தொண்டு செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். கணவன்மார்களை மனைவிக்கு எண்ணெய் தேய்க்கும் போது முக்கியமான பாயிண்ட்கள் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். மீதி இடத்தில் அதிகம் வேகமாக நீங்கள் எங்கேயாவது ஒரு அடி அடித்தால் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், 2ஆக உங்களுக்கு அடி கிடைக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். பவர்ஃபுல்லானவங்க, பெண் தன்மை என்பது பவர்ஃபுல்லானவங்க, ஆண் தன்மையும் பவர்ஃபுல்லானவங்க. அதனால வந்து கணவன் மனைவியை குளிக்க வைக்கணும், மனைவி கணவனை குளிக்க வைக்கணும். அடுத்து தாய் தந்தைகளை எண்ணெய் தேய்த்து குளிக்க வைக்கணும். இப்ப தாய் தந்தைகள் இல்லை, பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வைக்கிறேன் நான். புரியுதுங்களா? அதனால இப்ப வெய்ய காலம் வருகிறது, எந்த அளவுக்கு எண்ணெய் தேய்த்து குளியல்ல தூய்மைப்படுத்தணுமோ தூய்மைப்படுத்திருங்க. இப்பயே சொல்லிடுறேன், அவங்க சொன்ன மாதிரி, முன்னோர்கள் சொன்ன மாதிரியே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்ணுக்கு, புதன்கிழமை சனிக்கிழமை ஆணுக்கு பயன்படுத்திங்கோ. மூலிகை எண்ணெயா பயன்படுத்துங்கோ. இதுக்கு மேல அடுத்த மூலிகை எண்ணெய் எப்படி காசத்தன்றது நான் என்ன அறிஞ்சனோ அடுத்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பா சொல்றேன், யாரும் அடிச்சு விட்டு என் மேல பழி போடுறாதீங்க. நான் வந்து முழுக்க நகைச்சுவையாக சொல்லி இதுல வந்து ப்ரெஷர் தான் கொடுக்கணும்னா அடிக்க கூடாது. இது ஒரு என் மனைவி பயன்படுத்ததை காட்டுறேன். நீங்க கையிலேயே கொடுங்க, பலம் இருக்கிறவங்க கையிலேயே செய்யுங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் பலம் இருக்கும்போது கையில செய்யும். புரியுதுங்களா? சிம்பிளானது ஏதாவது வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், பசி ஓட்டம் உடலுக்குள் சீராக ஓடும். நகைச்சுவையாக சொல்லி ஆழ்ந்த சிந்திக்க வைத்திருக்கிறேன். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கணவன் மனைவியை வாழ வைங்கள், மனைவி கணவனை வாழ வைங்கள். இந்த வானமும் பூமியும் ஒரு ஆணுக்கு பெண்ணை படைத்திருக்கு, ஒரு பெண்ணுக்கு ஆணை படைத்திருக்கு. நீங்கள் நலமோடு வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களை கவனிக்கும். இப்ப என் பிள்ளைகளாம் நான் எண்ணெய் தேய்ச்சி சொல்லி விடுவேன். நானும் என்னுடைய மனைவி வாழ்வதை பார்க்கிறார்கள், பார்த்துவிட்டு அவர்களும் வாழ்வார்கள், அவருடைய பிள்ளைகள் வாழ்வார்கள், அவருடைய பிள்ளைகள் வாழ்வார்கள். அனைவரும் நலமோடு வாழ்வார்கள். புரியுதுங்களா? எங்க குடும்பத்தில் நடந்ததை நான் பதிவு செய்தேன். புரியுதுங்களா? நகைச்சுவையாக சிரித்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனை செய்தேன். நீங்களும் களத்தில் இறங்குங்கள். புரியுதுங்களா? இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரமும் இந்த எண்ணெய் காலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். புரியுதுங்களா? நன்றி, மகிழ்ச்சி. நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியா இன்னைக்கு சிரிச்சதை பதிவு பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி. பசித்தர் மூலிகை மைந்தர் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. என்ன ஐயா எண்ணத்தை கிளம்பிட்டாரா? நன்றி நன்றி.
பல பேர் குழு இருக்கிறீங்களா இல்ல என்ன பக்கத்துல கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுங்க. சரி, நன்றிங்கய்யா. சிறப்பு சந்தோஷம். இன்றைய வேளையில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, எண்ணெய் தேய்த்து குளித்த எண்ணெய் தேய்த்து நடைமுறையில எல்லாமே பாத்தீங்கன்னா, வாழ்க்கை முறையில வந்து எல்லாமே வந்து சொற்களால தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எந்த விஷயமா இருக்கட்டும். அதாவது மூலிகை சார்ந்து இருக்கட்டும், இது மாரி எண்ணெய் தேய்த்து குளித்தலா இருக்கட்டும், மண் குளியல், வாழை இலை குளியல் அப்படின்னு பல குளியல்கள் இருக்கு. அதாவது பழக்குளியல் நிறைய குளிகள் இருக்கு. குளியல்கள் இருக்கு. அதுல வந்து ஐயா வந்து இன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்த்து குளித்தலோட அருமைய வந்து இன்னைக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னாக்கா, நம்ம காலைச்சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது என்னன்னா, நம்ம வந்து வாழ்க்கை முறை நம்ம எப்படி ஒருநிலைப்படுத்தி மனதை வந்து நம்ம சந்தோஷமா வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான டாபிக் நிறைய நம்ம காலச்சக்கரத்துல பார்த்திருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியா தான் இன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல கூட குடும்ப ஒற்றுமையில நம்ம எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறத பத்தி ஐயா சிறப்பா சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து இன்னைக்கு வந்து அந்யோன்யமான வாழ்க்கை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம். எல்லாருமே இருந்து ஒண்ணா இருந்து ஐயா சொன்னது எல்லாமே குடும்பத்துல நடக்கும். அண்ணன் தம்பி கூட சேர்ந்து எண்ணெய் தேய்ச்சுப்பாங்க. அப்பா தேய்ச்சு விடுவாங்க, அம்மா தேய்ச்சு விடுவாங்க. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல வாழ்க்கை முறையில வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத விட குடும்ப ஒற்றுமை அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம்ங்கிறது தான் உடலை பாதுகாப்பாக நல்ல ஒரு வாழ வைக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அது மாதிரியான சிறப்பு வாய்ந்த ஒரு இதுதான். அதாவது கணவன் மனைவியா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, தாய் தந்தையருக்கு வந்து ஒரு மகன் வந்து எண்ணெய் தேய்த்து விடுறது வந்து பெரிய ஒரு புண்ணியம். அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு வந்து நம்ம பெற்ற பிள்ளை வந்து இன்னைக்கு நமக்கு எண்ணெய் தேய்ச்சு விடுறாங்களே அப்படிங்கிறத எண்ணி பூரிப்படைவாங்க. அந்த சந்தோஷமே அவங்கள இன்னும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம் வாழ வைக்கும். அவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்திகள். அந்த வந்து ஏன்னா உடல்ல வந்து ஆரோக்கியத்த வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்குள்ள ஐயா சொன்ன அந்த விஷயங்கள் இருக்க ஒண்ணு ஒண்ணுத்தையும் அந்த மசாஜ் பண்ணி விடுறது, அவங்களோட அந்த வலிகள எடுக்கிறது. மனசுல அந்த வலிகள் வந்து எந்த அளவுக்கு அவங்க மனசுல இருந்ததுன்னா, அது ரிலீஃப் ஆகும், சந்தோஷம் அடைவாங்கங்கிறத வந்து இது வந்து ஐயா சொன்ன மாரி இத வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் புரியும். ஆனா நாங்க ஐயாட்ட ஒண்ணே ஒண்ணு அனுபவிச்சிருக்கோம். நாங்க நேரடி நிகழ்ச்சி கொல்லிமலையில வந்து ஐயா வந்து எங்களுக்கு வந்து மண்குளியல் போட்டாங்க. மண்குளியல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்கள் வந்து நாங்க அந்த இடத்துல கலந்துக்கிட்டோம். 100 ஆண்களுக்கும் அதுல வந்து பங்கு பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐயாவோட அந்த மண்குளியல வந்து எல்லாருக்குமே போட்டு, அந்த ஓடை அருவியில வந்து நம்மள குளிக்க வச்சாங்க. எல்லாருமே சிறப்பா இருந்துச்சு. எல்லாருமே தேடி தேடி வந்து ஐயா எனக்கு போட்டு விடுங்க, எனக்கு போட்டு விடுங்க அப்படிங்கிறத வந்து போட்டு ஆண்கள் மட்டும் போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். பெண்களுக்குன்னு தனி டீம். அவங்க தனியா போட்டாங்க. இது வந்து நாங்க நேரடி நிகழ்ச்சியில நடத்தக்குள்ள கொல்லிமலையில வந்து ஐயா நமக்கு சிறப்பா செஞ்சு குடுத்தாங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதா இருக்கட்டும், மண் குளியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உடல்ல உள்ள அந்த எலும்புகள், நரம்புகள ஆக்டிவேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது வந்து அனுபவித்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அத வந்து இன்னைக்கு வந்து எண்ணெய் குளியல்ல வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு ஒரு வகுப்படுத்தி சிறப்பித்து குடுத்திருக்காங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக சிரிக்கவும் செய்தோம், சிந்திக்கவும் செய்தோம். உங்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் உருவாக்கும் என்பதை அனைவரும் இந்த நேரத்தில் புரிந்து கொண்டோம் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்வில் உங்களுடைய அற்புதமான இந்த சிந்தனைகளை எல்லாரும் வந்து சிறப்பா செயல்படுத்துவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களோட எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க திரும்ப திரும்ப சொல்றது கணவன் மனைவியோட நீங்க வந்து குழுவுல வர சொன்னீங்க. ஆனா செய்திய சொல்லிட்டீங்க. நாளைக்கு எல்லாருமே வந்து அடுத்தத செய்யக்குள்ள உங்களோட நேரடியா எல்லாருமே கலந்துப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் அனைவருக்கும் நிறைவேறும். இன்றைய நிகழ்வில் சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி மகிழ்ச்சி. இப்ப எல்லாரையும் நான் அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டேன். சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிந்துக்கலாம். ஏன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா வெயில் காலம் வரப்போகுது. ஐயா சொல்ற மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அதிகமா வச்சுட்டு, அதுல வந்து நெறைய பேர் இன்னைக்கு ஒத்துக்காம போகுது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதனால அது எப்படி நம்ப அ ஒரு முறை இருக்கு. சாதாரண விஷயம். இன்னைக்கு வாழ்க்கையில வந்து உடல்ல வந்து பாதி நோய குணப்படுத்துறதுக்கு வந்து நமக்கு அந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் முக்கியமான விஷயம். நம்ம அகிலா மேடம் கூட அதான் சொல்லுவாங்க. வாரத்துக்கு 1 முறை இல்ல மாதத்துக்கு 2 முறை அப்படிங்கிறத வலியுறுத்துவாங்க. அ அதனுடைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஐயாட்ட கேட்டு நன்றி. ஒருத்தர் எண்ணெய் டப்பா கையில வச்சுன்னு கிண்ணத்தை வச்சு நின்னுங்கிறாரு புலோகத்துக்கு. இப்ப ரெடி ஆயிட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? நான் கிளம்பிட்டாங்களா எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு? சரிங்க ஐயா, மகிழ்ச்சியா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிட்டோம். எல்லாரும் களத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. பிரசிடென்ட் மேடம் ஏதோ சொல்ல வர. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். மியூட்ல இருக்க. அன்மியூட் ஆகல. ஒரு நிமிஷம். மிக்க நன்றி. ரொம்ப அருமையான செஷன். தொடர்ந்து பங்கு பெறுவோம். மிக்க நன்றி. நன்றி நன்றி தேங்க்யூ மகிழ்ச்சி. தேங்க்யூ. மறந்து போன சில வழக்கங்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. குடும்பம் ஆரோக்கியமாக வாழும். கண்டிப்பா. நன்றி மகிழ்ச்சி. பெருமல் ஐயா வந்தாரு. அன்மியூட் ஆகல. தெரியல, ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே 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 அன்மியூட் பண்ணீங்க. ஓகே ஓகே எல்லாரும். சார் வணக்கம் சார். லக்ஷ்மி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க ஐயா. தேய்ச்சி குளிக்கிறது ஐயா வணக்கம் ஒரு வணக்கம். நாள் குளிக்கலாம், 2 நாளுமே குளிக்கலாமா? அனைவரையும் சிரிக்க வச்சீங்க. அனைவரையும் சிரிக்க வச்சிட்டீங்க. கண்டிப்பா. ஆனா பூரி கட்டையை எடுத்துட்டு போய் மாடிக்கு போனோடனே பூரி கட்டையில அடி வாங்குவீங்கன்னு நினைச்சேன். பூரி கட்டையில அடி வாங்கல. அது எப்படி எவ்வளவு சொல்லிடுறேன், டைம் கண்டிப்பா அடி குழுவுன்னு சொல்லிடுறேன். பூரி கட்டை சின்னதா இருக்கு, ரொம்ப நல்லா அருமையான கட்டை. 2 அடி வாங்கினா போதும்.